Day 81, time 1:33 AM. நேற்று இதை நான் எப்படி சொல்ல, எங்கேருந்து ஆரம்பிக்க எனக்கு சத்தியமாக தெரியலை. வண்டி எடுத்துகிட்டு தான் போனேன். கொஞ்சம் லேட்டாச்சு. நான் கொஞ்சம் வெளியே தான் கிளம்புனேன். ப்ரெட்டு டோஸ்ட்டு, ப்ரெட் பட்டர் சீஸ் டோஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு மற்றது ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனேன். அந்த மினி ஸ்கர்ட்டை ரிட்டர்ன் பண்ண போனேன். அதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1/2 hour மேலே ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்டா வாங்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு. ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் இல்லை. எனக்கு வேறு டைமுக்கு ஆஃபீஸ்க்கும் போகணும். இதில் வேறு நான் ஐடி கார்டு எடுக்கவும் மறந்துட்டேன். மொத்தத்தில் டே பிகினிங்கே ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நான் என்ன தெரியுமா லாஸ்ட் எக்ஸ்சேஞ்சாக வாங்கினேன், இன்னர் வாங்கினேன். அது ஒன்று தான் பண்ணேன். அது கூட பரவாயில்ல. ஆஃபீஸ் போனேன். பிளாக் டேங்க் டாப், அப்புறம் பிளாக் ஜீன், பூட்ஸ் எல்லாம் போட்டு, கூலிங் கிளாஸ், ஹெட்செட் எல்லாம் போட்டு பக்காவாக போனேன். போனோடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் அதிகமாக வேலை இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வேலை பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரேக் போனோம். அங்கே ஜிஞ்சர் டீ குடித்தேன், சமோசா சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை செஞ்சேன். நிறைய வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டேன். கேரம் ஒரு ரவுண்டு தான் ஆட்டினேன் நினைக்கிறேன். கேரம் ரூமில் என்ன சரு சந்தெல்லாம் கலாய்ச்சிட்டே இருந்தாங்க. நான் லேடி டான், அப்புறம் பவுன்சர், நயன்தாரா, இந்த மாதிரிலாம் கலாய்ச்சாங்க. யார் முன்னாடி என்னை கலாய்க்கக்கூடாதுன்னு நான் நினச்சேனோ அவங்க முன்னாடியே என்னை நல்லா கலாய்ச்சிட்டாங்க. நான் ஒன்றுமே பேசலை. எல்லாருக்கும் இருக்கிறேன், அப்புறம் அவங்களெல்லாம் வச்சு செய்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் டின்னர் 2 டோஸ்ட்டு ஒன்று சந்துக்கும் சருவுக்கும் கொடுத்தேன். அப்புறம் மீட்டிங் ரொம்ப அதிக நேரம், 1 hour 42 minutes மீட்டிங் இருந்துச்சு. அதுலேயே டைம் போயிடுச்சு. டின்னரும் டைமுக்கு சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை, பிரணவ் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். சண்டே பிளான் ஆன் தானே, மூவி போகலாமா அப்படின்னு கேட்டார். நஸ்லன் மூவி வந்திருக்குன்னு. அப்போ நான் கேட்டேன், கஃபே தானே சொன்னீங்க, அப்புறம் மூவி இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் நீ எல்லாம் நான் ஏதாவது பிளான் மாற்றினா தானே நீ ஒத்துக்க மாட்டேன், மற்றவங்க பிளான் சொன்னால் நீ ஒத்துப்பல்ல இப்படின்னு பேசினார். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் சொன்னது கிளியராக இல்லை, நான் அசியூம் பண்ண வேணான்னு தான் நான் கிளியராக கேட்குறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு அசியூம் பண்ண விரும்பலை. அவர் என்னை ரொம்ப ப்ளேம் பண்ணார். நீ அப்படி, நீ இப்படி, நீ இது சொன்ன, நீ மற்றவங்களுக்கு அப்படி சொல்லணும். அப்புறம் நான் அவர் அனுப்பின மெசேஜ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அவர் இன்னொன்று சொன்னார். நான் அனுப்பின மெசேஜ் நீ சாட்ஜிபியில் போட்டு பாரு, அதுக்கு கூட தெரியுது, உனக்கு தான் தெரியலை. அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு பேசினார். அப்புறம் நான் அவர் அனுப்பின மெசேஜை அவருக்கே பண்ணிட்டு, நீங்கள் இது தான் கேட்டீங்க, இதில் மூவிக்கும் போகலாம் கஃபேக்கும் போகலான்னு மென்ஷன் பண்ணலை, அதனால எனக்கு டவுட் ஆகிடுச்சு, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் ரீஅஷூரன்ஸுக்காக கேட்டேன் அப்படின்னு. அப்புறம் அவர் சாரி மை பேட், மூவிக்கு அப்புறம் கஃபே போகலாமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சரி போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ஏதோ மெசேஜ் அனுப்புனார். ஆனால் என் மைண்டு ஃபுல்லாக அதுலேயே இருந்துச்சு. இதில் வேறு சருவை நான் கொஞ்சம் அதிகமாக கலாய்ச்சிட்டேன். அவனுக்கு லைட்டாக ஹர்ட் ஆகிருக்கும். கணேஷை வச்சு கலாய்ச்சேன் நான்.
நீ வாடா போடா நான் வர பேசலை அப்படி இப்படின்னு சொல்லி நான் கலாய்ச்சேன். ஆனால் அவன் அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு என்னாச்சு தெரியல. நான் ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேசுனேன்னு எனக்கு தெரியல. அவன் வேறு மண்டே இருக்குது உனக்கு கேரம் ரூமில் ஒன்று நான் வச்சு செய்ய போகிறேன் அப்படின்றலாம் சொல்லி தேவையில்லாத கண்டெல்லாம் வச்சு பேசினான். என் மேலே சத்தியம் வேற வச்சு சத்தியம் போட்டு வேற பேசினான். ரிக்ரெட் பண்ணுவேன் நீ அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னேன். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் ஃபன் ஃப்ரைடேக்கு உள்ளே கூப்பிட்டாங்க. ஃபன் ஃப்ரைடேக்கு நான் ஹரியை கூப்பிட்டு போனேன். ஹரி, நான், சந்து, சரு, நாங்கள் 4 பேர் தான். கொஞ்சம் பேர் தான் அதை கவனித்தாங்க. மற்ற எல்லா பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது கேம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. லைக் 3 நாள் கேமு 3 கேம் முடிஞ்சிருச்சு. 4th கேமில் வந்து தம்ஷராஸ் வைக்கலான்னு சஞ்சீவ் சொன்னான். அப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் போயிட்டு ஃபஸ்ட்டு நான் இல்லைன்னா அப்புறம் நான் வரேன். அப்புறம் நான் எல்லோரும் முன்னாடியும் எல்லோரும் இப்போது என்ன கரெக்டாக சொன்னேன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. பட் இதை நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். இங்கே கொஞ்சம் பேர் நின்று நமக்காக தானே ஃபன் ஃப்ரைடே நடத்துகிறாங்க. நம்ம கொஞ்சம் அவங்கள மதித்து கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் வேலை செஞ்சு கிழிக்க போகிறதில்லன்னு வேலை செஞ்சு கிழிக்க போகிறதில்ல. இந்த சென்டென்ஸ் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை என்ன இவங்க நிறைய தடவை சொல்லிட்டாங்க. நான் அப்படி சொன்னேன்னு சொல்லியிருப்பேன் எனக்கு. ஆனால் நான் இது வந்து சருட்டையும் சந்துட்டு கூட நான் இப்படி பேச மாட்டேன். நான் யார்கிட்டையும் இப்படி பேச மாட்டேன். நான் ஏன் இந்த வார்த்தை சொன்னேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு பிரணவ் மேலே இருக்கிற காண்டா இல்லை எனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. நான் இப்படி சொல்லிவிட்டு எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்சத்தில் நான் ஒரு மூவி சொல்லிட்டு நான் வந்து உட்காந்தேன். அதுக்கப்புறம் சதீஷ் நீங்கள் வாங்க அப்படின்னு நான் வந்து கூப்பிட்டேன். அவர் வரலன்ட்டார். அதுக்கப்புறம் சந்து சரவணன் எதை சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் கேட்டேன். அப்போ தான் வந்து சரவும் சந்து சொன்னாங்க, நீ என்ன பேசுனேன் எனக்கு ஞாபகம் இருக்கா, எதுக்கு வேலை செஞ்சு கிழிக்க போகிறீங்கன்னு எல்லாம் சொன்னேன் அப்படின்னாங்க. எனக்கு அது சொன்னது ஞாபகமே இல்லை. நான் வேறு ஐயோ இது வேறு சொல்லிட்டேனா, சதீஷ் என்னை தப்பாக நினச்சிருப்பாரா, ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அவரை மீன் பண்ணி சொன்ன மாதிரி அவரை நினச்சிருப்பாரா, எனக்கு நிம்மதியே இல்லை. சரு சந்து பிளேஸுக்கு போயிட்டு அவங்களும் என்ன அட்வைஸ் பண்ணி, நீ இப்படிலாம் பேசவே மாட்டே, உனக்கு என்ன தான் ஆச்சு, மேனேஜர் மாதிரியே நீ பேசலை இன்றைக்கி, என்னதான் ஆச்சு என்னதாச்சுன்னு அவங்க கேட்டாங்க. எனக்கு தெரியல நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னு. எனக்கு அப்போது சரியாக ஓடலை. நான் வேறு விஜய் சாரதியை கூப்பிட்டு பேசலான்னு சொல்லி சரவணன் விஜய் சாரதியை கூப்பிட சொல்லு வெளியே அப்படின்னு அவரை கூப்பிட வச்சுட்டு பேசினேன். அவர் வந்து உள்ள ராஜேஷ் எல்லாம் ட்ரிகரானா அப்படின்ட்டாரு. அப்புறம் சதீஷ் வந்து ஃபாசிங் கூட 2 minutes பேசணும்னு சொல்லிவிட்டு அவர் கூப்பிட்டதுக்கு நான் சொல்லிட்டேன், நான் வேணும்னு சொல்லலை. என்னோடய இன்டென்ஷன் வந்து எல்லாருக்கும் அவங்க ஜோஷ் டீம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க, நம்ம அவங்கள கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம், இதுதான் நான் மீன் பண்ண. ஆனால் ஏன் எப்படி என் வாயில் இருந்த அந்த வார்த்தை வந்துச்சு தெரியலை. நிறைய தடவை சாரி சொன்னேன். வேணும்னா நான் பப்ளிக்காக கூட சாரி சொல்கிறேன். என் மேலே தான் தப்பு, நான் ஒத்துக்கிறேன். என்னோடய இன்டென்ஷன் ஒன்று, நான் வார்த்தை விட்டது ஒன்று அப்படின்னு. அவர் சிரிச்சிட்டே தான் இருந்தார். அவர் இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, எல்லோரும் ட்ரிகர் ஆகிட்டாங்க, எல்லாம் கிளைண்ட் காலில் இருப்பாங்க, அவைலபிளாக இருக்கணும் லேப்டாப்பில் அப்படி இப்படின்ட்டார். நான் வெளியே வரேன். ஒவ்வொருத்தவங்களும் ஐ மீன் ராஜேஷ் பேசிகிட்டு இருக்கான் சரவணன்ட்ட, கணேஷ் வந்துட்டு அருண்டி நித்யாட்டியும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஐ மீன் பேசிவிட்டு அப்புறம் எங்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு வேறு இது இப்போ சாய் வாயில் காதில் போய் விழுமா எனக்கு தெரியலை. இது வரைக்கும் சாய் என்ன எந்த கேள்வியும் கேட்டதில்லை. சந்து சொல்கிறாரு, வர வர க்ரைம் ரேட் ஏறிட்டே போகுது ஃப்ளவரு அப்படின்றாரு. ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே போயிடுச்சு. எனக்கு என்ன ஆச்சு தெரியல, நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சரவண்ட்டே சந்து அவங்க தான் என்ன ட்ராப் பண்ண சொன்னேன், எனக்கு வண்டி ஓட்ட இஷ்டம் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு. அவங்க தான் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் டீ கடையில்னா கொஞ்ச நேரம் பேசணும். டீ டாக்கீஸில் வந்து காஃபி குடித்தேன் நான், ஹேசல்நட் காஃபி. மனசே சரியில்லை.
ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்குது. ஏன் நான் அந்த வார்த்தை சொன்னேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் நான்லாம் கோவமே பட மாட்டேன். இத்தனைக்கும் நான் அவங்கள சப்போர்ட் பண்ணி லைக் ஜாஷ் டீமை சப்போர்ட் பண்ணி நானும் ஜாஷ் டீமில் இருந்திருக்கேன். நம்ம பேசும்போது 2 பேர் மதிக்கல, நமக்கு கஷ்டமாக இருக்கும். நான் அதுதான் மீன் பண்ணேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். புரியுது, அது என் மேலே தான் தப்பு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ மைண்டில் அது ஒன்று தான் ஓடிட்டுருக்கு. சாய் என்ன நினைக்க போகிறாரு, சாய் ஏதாவது சொல்லுவாரா, ரமேஷ் மகாலிங்கம் என்ன சொல்லுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை எனக்கு. இனிமேல் ஃபன் ஃப்ரைடேக்கே நாங்கள் போக மாட்டேன். எனக்கு அது தேவையே இல்லை. முடிட்டு என் ப்ளேஸ்லேயே இருந்து வேலை செஞ்சுருந்துருக்கலாம். ஆல்ரெடி ஃபன் ஃப்ரைடே அட்டென்ட் பண்ணிட்டேன். அதுதான் இப்போது ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன். அவன் மேலே இருக்கிறதும் இப்போ பிரணவ்ட்டும் இப்போ எனக்கு போகணுன்னு இல்லை. இவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுக்கப்புறம் இப்போ எனக்கு அவரை பார்க்கணுன்னு இல்லை. மொத்தத்தில் மனசே சரியில்லை. அதுதான். சரவணும் கொஞ்சம் கலாய்ச்சிட்டே வந்தான். ஆனால் அவனும் சந்து என்னை சப்போர்ட் பண்ணாங்க. ஐ மீன் என்கிட்ட வந்துட்டு உனக்கு பிரச்சனைனாலும் கூட இருப்போம், சந்தோஷத்துக்கு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆறுதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்ப்போம், ஆர்னிங் லெட்டரா, டெர்மினேஷன் லெட்டரா, லே ஆஃபா என்னன்னு தெரியல. பேசிட்டேன், இப்போது திருப்பி அதை எடுக்க முடியாது. பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி. ஐயோ, அவ்வளோதான். டேய்